அமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை, அரசு உயர் அலுவலர்களை, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை, என்னுடைய பாசத்திற்குரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களை, சகோதரிகளை, பெரியோர்களை, நண்பர்களை, தாய்மார்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஈரோடு இந்த மண்தான் தமிழ்நாட்டினுடைய புதிய வரலாற்றுக்கான தொடக்கம். காரணம், தந்தை பெரியாரை கொடுத்த மண் இந்த மண். தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழ் கலைஞரையும் கொடுத்திருக்கிறார். அவங்க இல்லாம திராவிட இயக்கம் இல்ல. இன்றைய வளர்ச்சி நிறைந்த அறிவார்ந்த தமிழ்நாடும் இல்ல, நாமும் இல்ல. சில நாட்களுக்கு முன்புதான் ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் நிகழ்த்தி காட்டின வைக்கம் புரட்சியினுடைய 100 நிறைவு விழா கேரளத்தில் மிக சிறப்பாக கொண்டாடணும். கேரள மக்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து பாராட்டுறாங்க. அதற்கு காரணம் இந்த ஈரோடு மண்ணினுடைய மைந்தரான தந்தை பெரியார் போட்ட அடித்தளம் தான் அதற்கு காரணம். பல புரட்சிகரமான தொடக்கம் விளைந்திருக்கக்கூடிய இந்த ஈரோட்டு மண்ணிலே நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படுகிறேன். உலகாகித உணர்வோடு இங்கே நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் இந்த நேரத்தில் ஒரு சோகம் எனக்குள் இருந்து வேதனையை தந்து கொண்டுதான் இருக்கு. கடந்த வாரம் நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய EVK இளங்கோவன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த சோகம்தான் அது. தந்தை பெரியாரின் பேரனவர், ஒன்றிய அமைச்சரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா, மிக சிறப்பாக செயல்பட்டவர் EVK இளங்கோவன் அவர்கள். அவருடைய இழப்பு ஈரோடு தொகுதிக்கு மட்டுமல்ல, ஈரோடு தொகுதியின் மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இந்த மேடையில் இருந்திருந்தால் நம்ம திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை, செயல் திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லி இருப்பார். அவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் என்னுடைய அஞ்சலியை நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் இந்த விழாவின் மூலமாக 951 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 559 புதிய திட்டங்கள் திறப்பு விழா நடந்திருக்கு. 133 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 222 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. 284 கோடியே 2 லட்சம் ரூபாய் அளவுக்கான நலத்திட்ட உதவிகள் 50,088 பேருக்கு வழங்கப்படவிருக்கிறது. மொத்தமாக சொன்னா 1368 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் விழாவாக இதனை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஈரோட்டினுடைய நல்முத்து அமைச்சர் முத்துசாமி அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பரபரப்போ ஆர்ப்பாட்டமோ இல்லாம நினைத்த செயலை வெற்றிகரமாக நிறுத்தி காட்டக்கூடியவர் நம்முடைய அருமை சகோதரர் முத்துசாமி அவர்கள்.
இந்த நிகழ்வை இவ்வளவு பிரமாண்டமா நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய அமைச்சருக்கும், அதேபோல் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் IAS அவர்களுக்கும், மாவட்ட அரசு அலுவலர் தலைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கடந்த 3 ஆண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளோட பட்டியல் ரொம்ப ரொம்ப நீளமானது. அவற்றில் சிலவற்றை மட்டும் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புகிறேன். மேற்கு மண்டல மக்களோட நீண்டகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் தொடங்கி வச்சோம். இதன் கீழ் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 357 ஏரிகளுக்கு நீர் வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட நகர் பகுதிகளில் 70 ஆண்டு காலமாக குடியிருந்து வரக்கூடிய 4191 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. நத்தம் நிலவரி திட்டப்பணிகளுக்கான புதிய அரசாணையின்படி 2922 பட்டா வழங்கப்பட்டு இன்னும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்ட விளையாட்டு அரங்கில் 400 மீட்டர் சிந்தட்டிக் ஓடுதள பாதையுடன் கூடிய கால்பந்து மைதானம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் மருத்துவமனையில் 80 கோடி ரூபாய் 81 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தமாக சொன்னா 1368 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுடைய விழாவாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கால்பந்து மைதானம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் மருத்துவமனையில் 80 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளோடு பல்நோக்கு மருத்துவமனை கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்தியூர், பர்கூர், தாளவாடி, தலமலை மற்றும் ஆசனூர் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 9 கிராமங்களில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வசதிக்காக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டு இணைப்பு சாலை அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டு இப்ப 3 பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள 6 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலைவாழ் மக்களோட பொருளாதார மேம்பாட்டு கணக்கில் அந்த அடிப்படையாக கூட தாளவாடி மற்றும் பருகூர் மலைப்பகுதிகளில் 5 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டு தற்போது உழவர்கள் மற்றும் வியாபாரிகளால் பயன்படுத்தப்பட்டு வருது. 8 புதிய சமுதாய கூடங்கள், புதிய மாவட்ட மைய நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அந்தியூர், சத்தியமங்கலம், தலவாடி வட்டங்கள்ல மலை பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டு அங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு மலைவாழ் படி மற்றும் குளிர்காலப்படி வழங்க ஆணையிடப்பட்டிருக்கு. ஈரோடு, கோவி, சத்தியமங்கலம் மற்றும் பெருந்துறை ஆகிய 4 இடங்களில் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நம்பியூர் வட்டாரத்தில் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருது. ஈரோட்டில் மஞ்சள் பொது வசதி மையம், காட்டுப்பாளையத்தில் ஜிம்னாஸ்டிக் அரங்கம் அமைக்கப்படவிருக்கு. ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடம் கண்டறியப்பட்டு விரைவில் அங்கு IT பார்க் அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்று சென்னிமல ஊராட்சி ஒன்றியத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான 22 கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய 434 ஊரக குடியிருப்புகளுக்கு 482 கோடி 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஈரோடு மாநகராட்சி
சோலார் பகுதியில காய்கறி மளிகை சந்தை உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று தொடங்கப்பட்டிருக்கு. விடுதலை போராட்ட மாவீரர்களான மக்களுக்காக உழைத்த தியாகிகளை தொடர்ந்து போற்றி வரக்கூடிய அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. அதுக்கு அடையாளம் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு முழுக்க தலைவர் கலைஞர் அவர்களால் தியாகியுடைய திருவுருவச் சிலையும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்பட்டது. அந்த வரிசையில இன்னைக்கு பவானி சாகர்ல உத்தமர் தியாகி ஐயா ஈஸ்வரன் அவர்களுடைய முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தை நான் திறந்து வச்சிருக்கிறேன். அதேபோல் 18ஆம் ஆண்டு நூற்றாண்டு காலத்தில் ஆங்கிலேயர் எதிர்த்து போராடின தீரன் சின்னமலையுடைய போர்ப்படையிலும் ஒற்றற்படையிலும் தளபதியாக பணிபுரிந்து ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரன் பொல்லான். மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்க 1,82 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லானுக்கு முழு திருவுருவச்சிலையுடன் அரங்கம் அமைக்க இன்றைக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கேன். அடுத்து நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுரை இந்த தியாகி திருப்பூர் குமரன் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில சென்னிமலையில மணிமண்டபம் அமைக்கிற பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு திறப்பு விழாவும் நடக்கப்பட இருக்கிறது. அதேபோல் இந்த ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோடு தன்னுடைய அயராத முயற்சிகளால் பால் உற்பத்தியை பெருக்கி தமிழ்நாட்டுக்கு வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள தந்தை SK பரமசிவன் ஐயா அவர்களுடைய திருவுருவச் சிலை ஈரோடு பால் பண்ணையில நிறுவப்படும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கொழுமணல் தொல்லியல் களத்தின் வரலாற்று சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக அருங்காட்சியகம் அமைக்க அறிவிக்கப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணி தொடங்கப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை நாம் செயல்படுத்திட்டு வரோம். அந்த உறுதியோடு இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னும் சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற உங்கள் அரசின் முதல் அறிவிப்பாக நான் சொல்வது ஈரோடு மாநகராட்சி அந்தியூர், கோபி, முடக்குறிச்சி, பெருந்துறை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் 100 கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடமும் ஈரோடு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்திற்கு 8 கோடி 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களும் கட்டப்படும். மூன்றாவது அறிவிப்பு சென்னிமலை ஒன்றியத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 50 கிராமங்கள் சென்னிமலை, சித்தோடு, நசியனூர், கேசிப்பாளையம் பெருராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். இது மட்டுமில்லாமல் சத்தியமங்கலம் மற்றும் நம்பியூர் ஒன்றியங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலேயும் பவானி சாகர் ஒன்றியத்திற்கான கூட்டு குடிநீர் திட்டம் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலேயும் மேம்படுத்தப்படும். நான்காவது அறிவிப்பு அந்தியூர் ஒன்றியத்தில் உள்ள கத்திரிமலை பகுதி மலைக்கால மக்களுடைய நீண்டகால கனவை நிறைவேற்றுகிற வகையில் 2 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் இணைப்பு வசதிகள் வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு முடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டத்தில் குரங்கன்பாளையம் நீர்ப்பாசன அமைப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய உழவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் 15 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் மேம்படுத்தப்படும். அடுத்து ஆறாவது அறிவிப்பு உயர்கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள சிக்கையநாயக்க கல்லூரியில 10 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரத்திலான விளையாட்டு மைதானம், நூலக வசதிகள் மற்றும் குடிமைப் பணிகள் தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு ஈரோடு மாவட்டத்தில் வாடகை கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 15 துணை சுகாதார நிலையங்களுக்கு
6 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டடங்கள் கட்டித்தரப்படும். 8வது அறிவிப்பு, பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோயில், கொடுமுடியில் உள்ள மகடேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் வீரநாராயண பெருமாள் திருக்கோயில் பக்தர்களுக்கான வசதிகள் 10 கோடி ரூபாய் செலவில் அமைத்து தரப்படும். இவையெல்லாம் விரைவில் நிறைவேற்றப்படும். வெறும் அறிவிப்புகளை வெளியிட்டுவிட்டு கண்டுகொள்ளாமல் போகிற முந்தைய அரசு இல்லை இது. சொன்னதை செய்வோம் செஞ்சு காட்டின முத்தமிழர் கலைஞர் வழியில் நடக்கிற உங்க ஸ்டாலினோட திராவிட மாடல் அரசு இது.